மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். இந்த மாடர்ன் லவ் ஸ்டோரியை உங்களுக்கு கூற வந்திருக்கும் நான் உங்கள் ஆர்ஜே சோபனா. நினைவில் உறைந்த நீராம்பலே, அத்தியாயம் 37. சினிமா உலகத்துல காலடி எடுத்து வச்ச நாள்ல இருந்து என்னை சுத்தி சுத்தி சர்ச்சைகளும் கிசுகிசுக்களுக்கும் பஞ்சமே இருந்ததில்ல. அந்த சர்ச்சைகள் டாக் ஆஃப் த டவுனா இருந்ததுனாலதான் ரொம்ப சீக்கிரமாவே நான் வளர முடிஞ்சுது. கிட்டத்தட்ட நெகட்டிவ் பப்ளிசிட்டி மாதிரி தான். இஷானின் த ரிதம் ஆஃப் ரேவன் புத்தகத்திலிருந்து. பெசன் நகர் கடற்கரை. வாகனங்களை நிறுத்தி வைக்க போடப்பட்டிருந்த சாலையில் தனது ஸ்கூட்டியை நிறுத்தி வைத்திருந்தாள் சாத்வி. இன்னும் ஈஷான் வரவில்லை. சாலையோரம் நின்று கொண்டிருந்த குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம் வண்டியை பார்த்ததும் ப்ளூபெர்ரி ஃபிளேவர் ஐஸ்கிரீமை வாங்கி சுவைக்க ஆரம்பித்தாள். முந்தைய நாள் பெய்த மழையின் சுவடு சிறிதுமின்றி வறண்ட வானிலை தனது ஆக்கிரமிப்பை காட்டி இருந்ததால் காய்ந்து போயிருந்த தொண்டைக்கு ஐஸ்கிரீம் இதமாக இருந்தது. இனிப்பு அவளது பதற்றத்தை குறைக்கும் அல்லவா? ஐஸ்கிரீமின் குளுமை மெதுவாக அவளது பதற்றத்தை துடைக்க திட மனதினளாக காதலை சொல்லும் தைரியத்தை வரவழைத்து கொண்டாள். கடைசி ஸ்பூன் ஐஸ்கிரீமை சுவைத்து முடிக்கையில் அவள் அருகே வந்து நின்றது நீல வண்ண ஃபோர்ட் மஸ்டங். முன்பக்கத்து கண்ணாடி மெதுவாக கீழிறங்க இஷானின் வதனம் புன்னகையை பூசிக்கொண்டு தெரிந்தது. ஹாய் சாத்வி, மெதுவாக கையசைத்தான் அவன். ஐஸ்கிரீம் கொடுத்த குளுமை காற்றில் ஆவியாகிவிட மீண்டும் வியர்வையில் குளிக்க ஆரம்பித்தாள் சாத்வி. அதே நேரம் யாரும் அவனை கவனித்து விடுவார்களோ என்ற பயம் எழவும் அவன் பின்பக்கம் சாய்ந்து கதவை திறக்கவும் உள்ளே ஏறி அமர்ந்தாள். சாத்வி அமர்ந்ததும் கதவை மூடியவன் தானும் இறங்கி அவள் அருகே சென்று அமர காரில் போட்ட ஏசியின் குளுமையை மீறி வெம்மையாக உணர்ந்தாள் அவள். என்னமோ பேசணும்னு சொன்னியே. நேரத்தை வீணாக்காமல் தானே பேச்சை ஆரம்பித்தான் இஷான். ஆமாம் என்று சொல்ல நாவெழுந்தாலும் குரல் நான்கள் ஒத்துழைத்தால் தானே சத்தம் வரும். அவைதான் பதற்றத்திலும் பயத்திலும் வேலை நிறுத்தம் செய்துவிட்டனவே. சாத்வியின் கண்கள் பரபரப்பில் அங்கும் மிங்கும் அலைவதை கண்டதும் முன்பக்கம் சரிந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்து அவளிடம் நீட்டினான் ஈஷான். வாங்கி மடமடவென தொண்டையில் சரித்தவள் பாட்டிலை மூடி அவனிடம் கொடுத்துவிட்டு கண்களை இறுக மூடி அமர்ந்தாள். இவ்வளவு தூரம் வந்த பிறகு பதறுவதெல்லாம் வீண். ஒழுங்காக மனதில் இருப்பதை அவனிடம் கூறிவிட்டு வந்த வழியே திரும்பி பார்க்காமல் ஓடிவிட வேண்டுமென மனதில் சொல்லிக்கொண்டு கண்களை திறந்தாள் சாத்வி. இஷான் ஆர்வத்துடன் அவள் எப்போது வாய் திறப்பாள் என காத்திருந்தான். இஷான், ஐ லவ் யூ இஷான் சொல்லிவிட்டு கண்களை இறுக முடியவள் கைகளால் அவளது காதுகளை பொத்தி கொண்டாள். ப்ளீஸ் ப்ளீஸ், நானும் மற்ற பொண்ணுங்க மாதிரி உன்னோட புகழுக்காக பின்னாடி வர்றேன்னு சொல்லிடாத. உன் புகழை என்னோட வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணிக்கிற ஆசை எனக்கு இல்லவே இல்லை என படபடவென சொல்லி முடித்தாள். நாம் சொல்ல வந்து தயங்கி நின்ற விஷயத்தை எதிரில் இருப்பவர் சொல்லிவிட்டாரெனில் நம் மனதில் அப்பாடா என ஆஸ்வாசம் ஒன்று பரவுமே. அது கொடுக்கும் இதமே வேறு. அந்த இதத்தை தான் இப்போது இஷான் அனுபவித்துக் கொண்டிருந்தான். முகத்தில் வியாபித்திருந்த சிரிப்பு அவனது மனமுணர்ந்த இதத்தை படம் போட்டு காட்டியது. மெதுவாக கண்களை திறந்த சாத்வியின் கவனத்தை கவர்ந்தது கண்களை குறும்பாக இடுக்கி மார்பின் குறுக்கே கைகளை கட்டியவாறு அவன் சிரித்த புன்சிரிப்பே. இவன் நான் காதலை கூறியதை தவறாக எண்ணிவிடவில்லை, இது போதும் எனக்கு என்று திருப்திப்பட்டு கொண்டாள். இஷான் என அவள் கூற அவனோ பேசாமல் மௌனம் காத்தான். அவனது உதட்டில் உறைந்திருந்த புன்சிரிப்பு 1000 உணர்வுகளை வெளிப்படுத்தியது. மறுநொடியே அவளை இழுத்து அணைத்தவன்
அவளது தோள் வளைவில் குவிந்திருந்த கூந்தலில் முகம் புதைத்தான். ஐ லவ் யூ சாத்வி. சாத்வியின் தேகத்தில் இறுக்கம் தளர்ந்து மென்மையாவதை உணர்ந்தவனுக்குள் மெல்லிய உணர்வுகள் கிளர்ந்தெழுந்தன. அவனது அணைப்பில் கண்மூடியவளிடமிருந்து புல்லாங்குழலின் கீதம் போல சிரிப்பொலி கேட்கவும் அந்த உணர்வுகள் மீண்டும் அடங்கிவிட விலகினான் ஈஷான். உனக்கு என் மேல இருந்த பேட் ஒப்பீனியன் எல்லாம் போயிடுச்சா? நேசிக்கும் பெண்ணுக்கு தன் மீது எந்த ஒரு தவறான எண்ணங்களும் இருக்கக்கூடாது என்ற ஆதங்கம் அவனது கேள்வியில் நிரம்பியிருந்தது. மீட்டு இஷ்யூல உன் மேல இருந்த பேட் ஒப்பீனியன் போயிடுச்சு. பட் இன்னும் ஒரே ஒரு வருத்தம் இருக்கு. அது என்ன என யோசித்தவனிடம் தனது மொபைலில் இருந்த அவனது சுயசரிதை பிடிஎஃப் காட்டினாள் சாத்வி. ஹோ, இவ்வளோதானா? ஈஷான் நமட்டு சிரிப்போடு தாடை ரோமத்தை வருடிக்கொண்டான். ஏன் ஒரு மார்க்கமா சிரிக்கிற? இன்னும் உன்னோட மீசோஜினிஸ்டிக் மென்டாலிட்டி மாறலையா? சாத்வி, உன்னை எனக்கு பிடிக்கும். உன்னை லவ் பண்றேன்றதுக்காக மற்ற பொண்ணுங்களை பத்தி என்னோட கண்ணோட்டம் மாறணும்னு நீ எப்படி எதிர்பார்க்கலாம்? வெகு அநியாயமான கேள்வியாக சாத்விக்கு தோன்றியது. காதலை சொன்ன இனிய மனநிலையை விவாதத்தால் கசப்பாக்கிக் கொள்ள விரும்பவில்லை அவள். கிட்டத்தட்ட இருளின் கரங்கள் கடற்கரையை தழுவத் தொடங்கி இருந்த நேரத்தில் முகக்கவசத்தை அணிந்து கொண்டான் ஈஷான். இது எதுக்கு என்றவளிடம், நான் யாருன்னு தெரியக்கூடாதுல என பதிலளித்தவன் கார் கதவை திறக்க சாத்வி இறங்கினாள். இருவரும் சேர்ந்து கடற்கரையை நோக்கி நடக்க தூரத்தில் ஏதோ போட்டோஷூட் நடைபெற்று கொண்டிருந்தது. அவர்களைப் போலவே காதல் ஜோடிகள் ஆங்காங்கே அமர்ந்திருந்தனர். சிலர் குடும்பமாக வந்து கடல் அலையில் விளையாடி கொண்டிருந்தனர். அதையெல்லாம் சாத்வி எங்கே கவனித்தாள்? அவளது கரத்தை முழுவதுமாக மூடி இருந்த ஈஷானின் கரம் கொடுத்த இதமான வெம்மையை அனுபவித்தபடி நின்றவளுக்கு மற்ற காட்சிகள் கண்ணையும் கருத்தையும் கவருமா என்ன? அவனது மனமும் மகிழ்ச்சியில் மிதந்து கொண்டுதான் இருந்தது. கடல் காற்று சாத்வியின் கார் குழலை தீண்டி அத்துமீறுவதையும் அவள் அதை தடுக்க போராடுவதையும் ரசித்துக் கொண்டிருந்தான். அவளுக்கே உரித்தான பிரத்யேக வாசனையொன்று அவனது நாசியை நிரடிக் கொண்டிருந்தது. பியானோவின் கட்டைகளை மட்டுமே தொட்டு பழகியிருந்த அவனது கரம் இன்று சாத்வியின் மெத்தென்ற உள்ளங்கரத்தை தீண்டி இன்புற்று கொண்டிருந்தது. பீச் ஹவுஸில் மட்டுமே கண்டு ரசித்த கடலின் அழகை காதலியுடன் ரசிக்கும் இந்த அனுபவம் கூட இனிமைதான். கடல்ல விளையாடலாமா ஈஷான்? கண்களில் ஆர்வம் பொங்க கேட்டாள் சாத்வி. காதலை சொல்வதற்கு முன்னே இருந்த தயக்கம், பயம் எல்லாம் அகன்று முன்பு போல அவனிடம் இயல்பாக உரையாடும் தைரியம் மீண்டிருந்தது. ஈஷானின் மனநிலையும் அதுவே. தன்னை பற்றிய தப்பெண்ணங்களால் தனது காதலை மறுத்துவிடுவாளோ என்ற பயம் அவனுக்குள் இருந்தது என்னவோ உண்மைதான். அவனது மனமும் இப்போதுதானே நிதானத்துக்கு வந்திருக்கிறது. விளையாடலாமா என்று கேட்டவளையும் கடலையும் மாறி மாறி பார்த்தான். விளையாடுறப்போ ஏதாச்சும் அப்படி இப்படி ஆச்சுன்னா அதுக்கு நான் கேரண்டி இல்லப்பா. நாவிலிருந்து வந்த வார்த்தைகளின் குறும்புத்தனத்தையும் விஷமத்தையும் மறைத்து வதனம் அப்பாவித்தனத்தை காட்டியது. சாத்வி அவனை முறைத்தாள். உடனே பயந்தவனைப் போல காட்டிக்கொண்டான். என்ன முறைச்சு? ஒன்னும் ஆக போறதில்லம்மா. நான் க்ளோஸா பழகின பொண்ணுங்கள்ல நீ ஒருத்தி தான் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கிஸ் பண்ணாத குழந்தை புள்ள. நான் அந்த ஏமாற்றத்தை எப்படி போக்குறதுன்னு எனக்குள்ள மருகிட்டு இருக்கேன் தெரியுமா என சிறு குழந்தை போல உதட்டை பிதுக்கி அழுவதை போல நடித்தான் அவன். சாத்வி அவன் நடிப்பதை அறிந்து காதை திருகினாள். நீ மியூசிக் டைரக்டரா ஆனதுக்கு பதிலா ஹீரோ ஆயிருக்கலாம். என்னம்மா நடிக்கிற நீ? ஏமாந்த பையனை உம்மா கொடுத்து சமாதானம் பண்ணுவேன்னு பார்த்தா காதை திருகிற. நீ ரைட்டர் ஆனதுக்கு பதிலா டீச்சர் ஆகியிருக்கலாம். டீச்சரா? நானா என்றவள் அங்கும் இங்கும் தேடிய போது தூரத்தில் பிக் ஷாப்பரிலிருந்து நழுவி விழுந்த மூங்கில் கம்பு கிடைக்கவும் அதை எடுத்து ஈஷானை அடிப்பது போல நடித்தாள். ஒரு பேச்சுக்கு டீச்சர் ஆகிருக்கலாம்னு சொன்ன, அதுக்கு நிஜமாவே அடிக்கிற. இது நியாயமா?
இஷான் அவளிடமிருந்து தப்பி கடலை நோக்கி ஓடினான். சாத்வியும் கம்போடு அவனை துரத்தி அலைகளுக்குள் சென்றவள் இஷானை பிடித்து மீண்டும் அடிப்பது போல பாவனை செய்ய பெரிய அலை ஒன்று எழும்பி வந்து அவர்களை தடுமாற வைத்து தொப்பலாக நினைத்தது. பிரபல இசையமைப்பாளனையும் அவனது காதலியையும் நினைக்க கூடாது என்றெல்லாம் அலைகளுக்கு தெரியாதே. நினைவில் உறைந்த நீராம்பலே. அத்தியாயம் 38. காதல் எனும் மந்திரவாதியின் மந்திர வித்தைகளுக்கு தப்பி பிழைத்தவர்கள் வெகு சிலரே. மனிதர்களின் இளமை பருவத்தை வண்ணமயமாக்கும் காதல் நரை கூடிய முதுமையில் அனைவரும் விலகிய பிறகும் உனக்காக நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை கொடுக்கும். காதலின் அற்புதத்தை உணராதவர்கள் வெறுமையான வாழ்க்கையே வாழ்கிறார்கள். ஆல்பர்ட்ராஸ் அலைஸ் சாத்வியின் மேனஸ்கிரிப்டிலிருந்து. இருவரையும் தடுமாற வைத்து குளிப்பாட்டி விட்டு கரையை தீண்டிய மகிழ்ச்சியோடு மீண்டும் கடலுக்குள் அடைக்கலம் தேடி ஓடிவிட்டது பேரலை ஒன்று. அப்போது காவலர்கள் சிலர் அலையில் விளையாடிக் கொண்டிருந்தவர்களை திட்டி கரைக்கு செல்லும்படி விரட்டி கொண்டிருந்தனர். அவர்களின் பார்வையில் பெரிய அலையில் சிக்கி மீண்ட இஷானும் சாத்வியும் பட்டுவிட இருவரை நோக்கி வந்தனர். இஷானின் முகக்கவசம் அவனை யாரென அடையாளம் காட்டவில்லை. அவர்களில் ஒருவர் சாத்வியை திட்ட ஆரம்பித்தார். பீச்சுக்கு வந்தீங்கன்னா கடல் காத்த வாங்கிட்டு வீட்டுக்கு போங்கம்மா, அலைக்குள்ள மாட்டி எங்க தலையா இருக்கிறீங்க? சமீபத்தில் கடல் அலைகளில் சிக்கி மரணமடைபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் காவல்துறையினரின் கெடுபிடி அங்கே கொஞ்சம் அதிகரித்திருந்தது. சாரி சார் என சாத்வி தன்மையாக மன்னிப்பு கேட்டாள். காதலை சொன்ன தினத்திலேயே பிரச்சனை வேண்டாம் என்ற எண்ணம். சாரியா சாரி, லவ் பண்ணுனா அறிவை அடக வச்சிருவீங்க போல, காதலுக்கு கண்ணுதானே இல்ல அறிவுமா இருக்குது என எரிச்சலுடன் முணுமுணுத்தார் இன்னொரு காவலர். இந்த தனிமனித விமர்சனம் தேவையற்றது என்பதால் சாத்விக்கு கோபம் வந்துவிட்டது. நாங்க விளையாட்டு ஆர்வத்துல கடலுக்குள்ள வந்தது தப்புதான். அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தேவையில்லாம ஏன் வார்த்தையை விடுறீங்க சார்? எங்களை வார்ன் பண்ண வேண்டியது உங்க கடமை. இப்படி எங்களை விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? கிழக்கு கடற்கரை சாலை சம்பவத்துக்கு பிறகு காவல்துறை மீதான மதிப்பு சரிந்திருந்தது சாத்விக்கு. எனவே வார்த்தைகளும் சூடாக வந்து விழுந்தன. காவலர்களிடம் சாதாரண குடிமகள் இப்படி பேசினால் அவர்கள் விடுவார்களா? கோபத்தோடு அவர்களில் ஒருவர் அவளை திட்ட வர சாத்வியை மறைத்தபடி முன்னே வந்து நின்றான் இஷான். பப்ளிக்ல பிரச்சனை பண்றீங்களா 2 பேரும்? நடங்க, ஸ்டேஷன்ல உட்கார வச்சதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு புத்தி வரும் என்று ரோந்து வந்த வாகனத்தை காட்டினார் ஒரு காவலர். சாத்வி அதில் மிரண்டு போய் இஷானின் முதுகில் ஒட்டி கொண்டாள். அனிச்சையாய் அவளது கரங்கள் அவனுடைய டிஷர்ட்டை இறுக்கமாக பற்றி அவளது பதற்றத்தை புரிய வைத்தது. காயத்ரியை நினைத்து பயப்படுகிறாள் போல. இஷான் வேகமாக அணிந்திருந்த முகக்கவசத்தை கழற்றினான். அங்கிருந்த காவலர்கள் அவன் யாரென அறிந்ததும் கொஞ்சம் பின்னடைந்தனர். எங்க போறீங்க சார்? வாங்க, எங்களை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க. கைகளை கைது செய்வதற்காக நீட்டினான் இஷான். அவனது முதுகுக்குள் புதைந்து விடுபவளைப் போல நின்ற சாத்விக்கு தூக்கி வாரி போட்டது. அவங்க சைலண்ட் ஆனாலும் நீ சும்மா இருக்க மாட்ட போலையே. கடுகடுப்பான அவளது குரல் செவியில் வந்து விழுந்தாலும் இஷான் அதை கேட்க வேண்டுமே. காவலர்களில் ஒருவர், தெரியாம பேசிட்டாரு சார், நீங்க ஒரு செலிபிரிட்டி, மத்தவங்களை விட உங்களுக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, நீங்களே இப்படி கவனக்குறைவா இருந்தா எப்படி சார்? இனிமே இந்த மாதிரி நடந்துக்காதீங்க என்று தன்மையாக பேச, அதுக்கு தான் சாரி கேட்டாச்சே சார், மறுபடி எங்களை குத்தி காட்டுற மாதிரி பேசினது தப்பு தானே? செலிபிரிட்டியா இருக்க போய் நீங்க நிதானமா பேசுறீங்க. ஜெனரல் பப்ளிக்கா இருந்தா இந்நேரம் பெட்ரோல் வண்டியில ஏத்தி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருப்பீங்கல்ல என்றான் இஷான். சாரி சார், இனிமே இப்படி நடக்காது. காவலர்கள் மன்னிப்பு வேண்டிவிட்டு கிளம்பிவிட இஷானின் பின்னே நின்ற சாத்வி அவன் எதிரே வந்து நின்று முறைத்தாள். விட்டா நீயே கையில ஹேண்ட் கப்பை மாட்டிக்கிட்டு கிளம்பிடுவ போல. இஷான்
அவளது முகமருகே குனிந்து நாசியில் தனது ஆட்காட்டி விரலால் கிண்டலாக தட்டினான். இவ்ளோ டைட்டா நீ ஹக் பண்ணுவேனா இன்னும் 4 பஞ்சு டைலாக் கூட பேசலாம். 2 நிமிஷமா இருந்தாலும் சொர்க்கத்துல இருந்து ஃபீல். கண்ணை மூடி சிலாகித்தவனின் பேச்சில் சிவக்க துடித்த வதனத்தை கட்டுப்படுத்தி கோபத்தை அதில் பூசிக்கொண்டாள் சாத்வி. ஹே, எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா, போடா என தலையை சிலுப்பியவள் அவனது அணைப்புக்குள் அடங்காமல் முரண்டு பிடித்தாள். மேடம்க்கு அம்மாவை நினைச்சு பயம், என்னை பத்தி யோசிக்கலல்ல. அவங்க கிட்ட உனக்காக சண்டை போட்டிருக்கேன், நீ என்னடானா என்ன திட்டுற? அவன் சோகத்தில் சுணங்கவும் சாத்விக்கு பரிதாபமானது. எனக்காக பொதுவெளியில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டவனை கொஞ்சம் அதிகமாக திட்டிவிட்டேனோ? உடனே செவி மடல்களை பிடித்து மன்னிப்பு வேண்டினாள். சாரி. இந்த சாரி பூரிய நீயே வச்சுக்க. நீ ப்ரொபோஸ் பண்ண அழகுல ஐ எம் ஹெவிலி டிசப்பாயிண்டட். இதுக்கெல்லாம் பரிகாரமா கிஸ் பண்ண மாட்டேன்னு தெரியும். அட்லீஸ்ட் கன்னத்துல சின்னதா ஒரு பெக் கொடு. பெக் என்பது இதழ்களால் மென்மையாக வருடுவது போன்ற இதழொற்றல். கிடைத்தது சாக்கு என்று தாடையை தொட்டு காட்டினான் ஈஷான். ஜெர்மனியில் இளம் பெண்ணொருத்தி இதழை ஊற்றி எடுத்ததை எடுத்துக்காட்டாக வேறு அவளிடம் கூறினான். உனக்கு எது தெரியுமோ தெரியாதோ, இந்த கிஸ் பத்திலாம் நல்லா தெரிஞ்சிருக்கு மேன். தேங்க்யூ தேங்க்யூ. நீ கிங் ஆஃப் கிசஸ்னு பட்டமே கொடுத்துருக்க. இவ்வளோ நாலேஜ் கூட இல்லைனா அந்த பட்டத்துக்கே அசிங்கம் சாத்வி. ஆஹா என்று டீஷர்ட்டோடு சேர்த்து இழுத்து அவனது தாடையை பற்றி அழுத்தமாகவே முத்தமிட்டாள் சாத்வி. ஐ லவ் யூ ஈஷான் அண்ட் தேங்க்யூ. ஈஷான் தடுமாறி மயங்குபவனைப் போல தள்ளாடினான். சாத்வி அவனை பிடித்து கொள்ள இடையை அணைத்தவன் இன்னொரு கரத்தால் இடப்பக்க மார்பை தட்டிவிட்டு கொண்டான். போதுண்டா ஹார்ட்டி, போதும். இதுக்கு மேல கேட்டா சாத்வி தன்னோட சாத்வீகத்தை தொலைச்சிடுவா. சமாதானப்படுத்துவது போல தனது இடப்பக்க மார்பின் பக்கமாக குனிந்து அவன் பேச சாத்வி வினோதமாக பார்த்தபடி அவனுடைய முகக்கவசத்தை போட்டுவிட்டாள். அவன் விடாமல் மீண்டும் அவ்வாறே பேசினான். சுஷு, சும்மாரு ஹார்ட்டி சும்மாரு. என் நல்ல நேரம் பெக் கேட்டதுக்கு கிஸ் கிடைச்சிருக்கு. நீ சொன்னதெல்லாம் கேட்டா ஸ்லாப் தான் கிடைக்கும் கன்னத்துல. சார் ஹார்ட்டு கிட்ட என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என நடந்தபடி வினவினாள் அவள். அது ஒண்ணுமில்ல, கன்னத்துல பெக் வேணும்னு கேட்டதுக்கு பச்சக்குன்னு கிஸ் கொடுத்தல, அதே மாதிரி லிப்ல பெக் வேணும்னு கேட்கணுமா, அப்பதான் நீ பிரெஞ்சு கிஸ் கொடுப்பேன்னு சொல்லுது இந்த பேட் ஹார்ட்டி. பட் நீ அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு நான் அதை சமாதானப்படுத்திட்டு இருக்கேன் சாத்வி. உடனே சாத்வி நடப்பதை நிறுத்திவிட்டு இஷானின் முகம் வடித்து திருஷ்டி கடித்தாள். என் அழகு செல்லம், அறிவு கொழுந்து, நான் சொல்லாமலே என் மனசை புரிஞ்சுக்கிட்ட மியூசிக் மாஸ்ட்ரோ நீ. சாத்வி ரொம்ப ஸ்ட்ரிக்டான லவர்னு உன்னோட ஸ்பாயில்ட் ஹார்ட்டி கிட்ட சொல்லிடு. சொல்லிவிட்டு கமுக்கமாக சிரித்தவாறு காரும் ஸ்கூட்டியும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சாலையை நோக்கி செல்ல அவளை சோகவயப்பட்டவனாக தொடர்ந்தான் ஈஷான்.